பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இங்கோவோட இம்பேக்ட் ரிஞ்ச் 400 NMல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் ஆஃபரில் ஒரு 2000க்குள்ளே தான் இருந்தது. அது வந்துருச்சு, ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இங்கோவோட 400 NMல இம்பேக்ட் ரிஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் ரிஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேட்ரி 24 வோல்ட் 2 ஆம்ஸில் 2 பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு பேட்ரி, இங்கே ஒரு பேட்ரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷாக்கெட்டு 17, 19, 21 3 ஷாக்கெட் கொடுத்துருக்காங்க, இம்பேக்ட் ஷாக்கெட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கவர் இருக்கும். கவரை எடுத்துட்டு பேட்டரிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் காட்டும். இதில் ஒரு பாயிண்ட்டு கீழே இருந்தால் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கணும். சார்ஜ் போடுறது ஈஸி தான். ஸோ இதில் வந்து தலைகீழ இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளக்கை வந்து ப்ளக் பாயிண்டில் சொருவினீங்கன்னா இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். தேவையான அளவு சார்ஜ் ஏறதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இம்பேக்ட் ரிஞ்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி இந்த பொசிஷனில் ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்இடி லைட் இருக்குது. ஜஸ்ட் வந்து கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலட்டுறது டைட் பண்ணுறது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறப்போ ஹையில் வேணுமா லோவில் வேணுமான்னு சொல்லிட்டு காட்டும். பட் ஆனால் லூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரே மோடு தான், ஹை மோடில் இருக்கும். டைட் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹை, மீடியம், லோ 3 மோடில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வந்து 5 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இந்த எல்இடி லைட்டு. 400 NM டார்க்ன்றதுனால நம்ம பார்த்தீங்கன்னா வீல் நெட்டை தவிர, அதாவது நம்ம காருக்கு உண்டான வீல் நெட்டை தவிர மீதி எல்லா நெட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீல் நெட் வந்து அதிக டைட் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 NMல ஒன்று இருக்குது. வீல் நெட்டு டைட் பண்ணுறது, ஆக்சில் நெட்டு டைட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா 850 MMல இருக்கும். அதை நம்ம பை பண்ணோம்னா வீல் நெட், ஆக்சில் நெட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேட்டரி இழுத்தோம்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போடுறதுக்கு மெத்தட் இது தான். பார்த்தீங்கன்னா 400 NM டார்க்கில் ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. இங்கோவில் நம்ம பை பண்ணி வாங்கினோம். அதை பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து ஓரளவு நல்லா இருக்குது. பட் ஆனால் வீல் நெட்டை தவிர மீதி எல்லாத்துக்கும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?